We are blessed to have Pastor Balan in this occasion from Thomayarpuram. Pastor is a spiritual father for our students. Now I would like to call upon his stage to share the gospel with us. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியுடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்கிட்ட ஜபிக்க தான் சொன்னாங்க. ஆனால் நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி நான் தொடர்ந்து ஜபிக்க, விசேஷமாக இந்த காலேஜில் நான் இந்த காலேஜ் தோமையார்புரத்தில் தான் முதல்ல அது ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் வீட்டினுடைய பக்கத்தில் தான். அதிலிருந்து நான் இந்த சேர்மனோடும் ஒரு நண்பராக நாங்கள் இருக்கிறோம். என்னை இந்த காலேஜில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வருவதுண்டு. அதுபோக வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வருவதுண்டு. இந்த காலேஜில் தேவைகளுக்காய், பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பதுண்டு. இந்த நாளிலே நான் சேர்மன் அவர்களையும் இயேசுநாத் வாழ்த்துகிறேன். பாஸ்டர் அவர்களை, கெஸ்ட்டு எல்லாரையும் நான் வாழ்த்தி நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். வேதத்தில் யோசுவா என்னும் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னது ஒரு மனுஷனுக்காக சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த வார்த்தை சொன்னவர் வானத்தை, சூரியனை, சந்திரனை, சமுத்திரத்தை, எல்லா அண்ட சராசங்களை படைத்தவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ திகையாதே. அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறது, நீ புத்திமானாக நடந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயில் இருக்கட்டும், அப்பொழுது நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி, இந்த வார்த்தையை நம்பின எல்லாரும், என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன், என்னுடைய முதல் பேர் பாலகிருஷ்ணன், வறுமையின் பிடியில் இருந்த ஆளுனா. இந்த வார்த்தையை நம்பி ஒரு ஆள் கூப்பிட்டு உன்னை இயேசு நேசிக்கிறார் என்று சொன்னபோது, அப்படி என்னை நேசிப்பதற்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டு, அவர் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி என்னை ஹைதராபாத்தில் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டேஷனரியில் ஒர்க் பண்ணினேன். அதில் மேனேஜராக இருந்தேன். அதே மாதிரி பிறகு அபுதாபியில் ஒரு 8 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கேருந்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்பினதெல்லாம் உனக்கு தந்தாச்சு, நீ போய் ஏன் வேலையை செய் அப்படி என்று சொன்னார். இந்த வசனத்தை விசுவாசித்த என் வாழ்க்கையை, அந்த வார்த்தையை நம்பின என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். பெற்றோரே நீங்கள் பயப்படாதீர்கள், பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதீர்கள், பலம் கொண்டு தடமனதாக இருங்க. உங்கள் பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து படித்து வெற்றி பெறுவார்கள். படிக்கிறது மாத்திரமல்ல, இந்த காலேஜ் கிராஸ் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி பெற்ற அந்த பேருக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த கெட்ட பேர் வராத காலேஜ், எந்த தீங்கும் வராது, எந்த சோதனைகளும் வராது. உங்களை குறித்து அதிகமாக கரிசனை உள்ள ஒரு காலேஜாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமாம், என்கிட்ட ஜபம் பண்ண தான் சொன்னாங்க. ஆனாலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் எல்லோரும் எழுந்து விட்டு ஜபிக்கலாம்ல, எழும்பி நிற்போம். ஆமாம், எல்லோரும் எழும்பி நிற்போம். நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேவனே, துதிக்கிற ராஜா, நாங்கள் ஆண்டவரே திக்கற்றவராய் இருக்கும்போதே எங்களை தேடினே. நாங்கள் ஆண்டவரே அப்பா அறியாமையில் இருந்த காலத்தில் எங்களை தேடி வந்தே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய சிரசின் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த வந்திருக்கிற பேரண்ட்ஸ் மேல, பெற்றோர் மேல இறங்கி வருவதாக. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை திடங்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்புற அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் ஆண்டவரே நீர் அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவரே அசட்ட பண்ணுகிறவன் யார் என்று அதை முடிவு சம்பூர்ணமாக படித்து சொல்லும்படி இவர்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்வு ஆண்டவரை கட்டப்படுவதாக, இவர்கள் வாழ்வு மேன்மையடைவதாக, இவர்களுடைய வாழ்விலே சகல நன்மைகளும் நிரம்புவதாக. ஆண்டவரே, பீஸ் கட்ட வேண்டிய தேவைகளை நீர் சந்தித்து கொடுப்பீராக. இந்த பிள்ளைகள் மேல் உள்ள ஆண்டவரே தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டா என்று சொல்லப்பட்டபடி இந்த பிள்ளைகள் ஆண்டவர் வாழ்விலே சாட்சிகள், நல்ல கனி உள்ளவர்கள். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இவர்கள் சமுதாயத்தில் மேன்மை அடையணும், சமுதாயத்தில் இவர்கள் நல்ல பிள்ளைகள் என்று பெயரெடுக்கப்படணும். ஆண்டவரே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்களையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் அந்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமா? ஆண்டவரே, முடிந்தவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மைக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலேஜ் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த காலேஜ் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த காலேஜில் படிக்கிற ஆண்டவர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இங்குள்ள ஸ்டாஃப்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருப்பார்களாக, இந்த பிள்ளைகள் நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருப்பார்களாக. இவர்களுக்கு படித்து கொடுக்கிற பாடம் இவர்கள் மனசுல பதிவதாக. ஆண்டவரே, இவர்கள் ஒருபோதும் இது புரியல என்று சொல்லாதபடி, இது படிக்க முடியல என்று சொல்லாதபடி கர்த்தர் போதித்து நடத்துவீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதத்தில் நீர் எழுதி வைத்திருக்கிறபடி இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டுமே. இவர்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இவர்களை வாழ்த்துகிறோம். இவர்கள் மேல் இரக்கமாயிரும். இதுக்குள்ள ஸ்டாஃப்களுக்கு நல்ல சமாதான பீஸ் இருப்பதாக. இவர்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளால எந்த டிஸ்டர்ப் இல்ல, இந்த பிள்ளைகளால எந்த உத்தரவும் இல்ல, நல்ல பொறுப்புள்ள பிள்ளைகளா, நல்ல படிக்கிற பிள்ளைகளா, கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த 4th வரைக்கும் 4வது ஆண்டு வரைக்கும் இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இன்னும் 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 ஆண்டவரை மேலும் மேலும் இதை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடருவதாக, இந்த காலேஜை தொடருவதாக, எங்களுடைய ஸ்டாஃப்களை தொடருவதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே இந்த இடத்தில் வந்து செய்து கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உம்முடைய தாசர் ஊழியக்காரரை பாஸ்டரையோ நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மகா பிரசன்னம் உடட்டும், மகிமை இறங்கி இவர்களை தொடட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் இவர்களை நிரப்புவீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, Pastor. Really, we have felt the God's presence.